ஓம் நம சிவாய. சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி. நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம். உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைக்கு நாம கடந்த காணொளிகள் பார்த்தீங்கன்னாக்க பாகம் 1, 2, 3, 4, 5 பாகங்கள் வரைக்கும் பட்சி சாஸ்திரத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பட்சி சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த 5 பட்சிகள், இப்போ ஏற்கனவே கடந்த வீடியோ சொல்லியிருந்தேன், சத்ரு மித்ரு, அதாவது ஒவ்வொரு பட்சிகளுக்கும் நண்பன் யாரு, எதிரி யாரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ இந்த பஞ்சபட்சின்னு சொல்லக்கூடிய இந்த பட்சிகளுடைய நாமங்களை எப்படி எடுப்பது என்பதை பற்றி கடந்த வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அந்த பட்சிகளுக்கு உண்டான எதிரி யாரு, நண்பன் யாரு என்பதை நாம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த பஞ்சபட்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இந்த 5 பட்சிகளும் பகல் நேரம், இரவு நேரம், இந்த பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் தன்னுடைய வேலைகளை இது செய்து கொண்டுதான் இருக்கும். அதுல இரவு நேரங்கள்ல அதிகமா வேலை செய்யக்கூடிய தன்மை இந்த பஞ்சபட்சிகளுக்கு உண்டு. அப்போ இந்த பஞ்சபட்சிகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம். பாகம் 4ல நான் சொல்லியிருக்கிறேன் அது எப்படி தன்மை உடையது என்பதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தேன். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அந்த பஞ்சபட்சி எப்படி இருக்குங்கிறதை நான் சொல்லியிருக்கேன் கடந்த வீடியோவில். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அந்த ஒவ்வொரு பஞ்சபட்சிகளுக்கும் எதிரி யாரு, நண்பன் யாரு அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ இந்த பட்சி சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, வளர்பிறை காலங்களில் அந்த ஒவ்வொரு பட்சிகளும் பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும், தேய்பிறை காலங்களில் பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும், இந்த 2 வேளைகளிலுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த பஞ்சபட்சி எப்படிப்பட்ட வேலைகளை செய்யும், அதற்கு அந்த எதிரி யாரு, நண்பன் யாரு என்பதை அறிந்து அங்க நாம ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றி கொள்ளலாம். வெற்றி கொள்வதற்காக மட்டுமே இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். அப்போ காலம் அறிந்து நாம் செயல்படுவோமையானால் அவன் வெற்றிகளை குவிக்கலாம். இப்போ காலம் நமக்கு கெட்டு கிடக்குது, காலம் சரியில்லை என்றால் அந்த காலத்திற்கு தகுந்தாற் போல நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல எளிமையான ஒரு சூட்சமம் இருக்கு, அதாவது ஒரு ரகசியம், எளிமையான ஒரு இந்த பஞ்சபட்சியில நண்பன் யாரு, எதிரி யாரு என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ இதுல பாத்தீங்கன்னாக்க, ஒரு வட்டம், வளர்முறை, தேய்முறை அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு வட்டத்தை நான் போட்டிருக்கிறேன். இந்த வட்டத்துல பாத்தீங்கன்னாக்க, வல்லூரு, முதன்மையாக வல்லூரு, ஆந்தை, காகம், கோழி, மயில், இந்த 5 பட்சிகளையும் நான் போட்டிருக்கிறேன். இந்த 5 பட்சிகளையும் வல்லூரு, அதாவது இது பாத்தீங்கன்னா வளர்பிறை காலம் என்று சொல்லக்கூடிய வளர்பிறை காலத்துல நாம இதை பார்க்கிறோம். இந்த வளர்பிறை காலத்துல பாத்தீங்கன்னாக்க, இந்த வல்லூரு அப்படிங்கிற பட்சிக்கு பாத்தீங்கன்னாக்க, இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்தை, மயில், இது பாத்தீங்கன்னாக்க நண்பன். அப்போ வல்லூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த 2 பட்சிகளும் நாம இந்த ஃபார்முலாவை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே இதை நம்ம போட்டிருக்கோம். எப்படி நம்ம அதை புரிந்து கொள்ளக்கூடும் என்பதற்காக மட்டுமே நம்ம இதை போட்டிருக்கோமே தவிர மற்றபடி இப்படி அல்ல. புரிந்து கொள்வதற்காக, எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை போட்டிருக்கிறோம். அப்போ வல்லூருக்கு ஆந்தையும் மயிலும் நண்பன், எதிரி என்பவன் கொஞ்சம் தூரம், அதாவது பக்கத்துல இருக்கவன் நண்பன், தூரத்துல இருக்கக்கூடியவன் எதிரி. இப்போ பக்கத்தில் இருப்பவன் நண்பன். பக்கத்துல இங்க இருக்க வல்லூரு, ஆந்தை, காகம், கோழி, மயில், நம்ம புரிதலுக்காக இதை போட்டிருக்கிறோம். இந்த படத்தை நம்ம இங்க காமிச்சிருக்கிறோம். அதுல அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்தையும் மயிலும் நண்பன், அதுல தூரமா இருக்கக்கூடிய காகம், கோழி, இது சத்ரு, எதிரி. அதுபோல அடுத்து இந்த ஆந்தைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆந்தைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வல்லூரு, காகம் நண்பன், தூரத்தில் இருக்கக்கூடியவன் எதிரி.
அதுபோல காகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவன் நண்பன், தூரமாக இருக்கக்கூடியவன் எதிரி. அதுபோல கோழிக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவன் மயில், காகம். இந்த இரண்டு பார்த்தீங்கன்னாக்க நண்பன், தூரத்தில் இருக்கக்கூடியவன் எதிரி. அதுபோல மயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவன் நண்பன், தூரத்தில் இருக்கக்கூடிய இருவரும் எதிரி. இது வளர்முறை காலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புரிதலுக்காக மட்டுமே இந்த படத்தை காமிச்சிருக்கிறேன். எப்படி நாம எடுத்துக்கலாம். எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அருகாமையில் இருக்கக்கூடியவன், வளர்முறையில் அருகாமையில் இருக்கக்கூடியவன் நண்பனாகவும், தூரத்தில் கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடியவன் எதிரி அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக இந்த படத்தை போட்டுக்கிறோம். இப்படி நம்ம எடுத்து ஒரு புரிதலுக்காக நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி எதிரி யாரு, நண்பன் யாரு என்று சொல்லக்கூடியது. அப்போ எதிரி என்று நம்ம கண்டுபிடிப்பதற்கு அந்த பஞ்சபட்சி நம்ம தெரிஞ்சாலே போல் அந்த பஞ்சபட்சி வைத்து ஒரு எதிரி யாரு, நண்பன் யாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எதிரியை வீழ்த்துவதற்கு யாராக இருந்தாலும் சரி, ஒருவனை வீழ்த்துவதற்கு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் ரொம்ப உதவியாக இருக்கும். அவ்வளவு பவர் இருக்கு இந்த மூலிகைகள் வேர்களுக்கு, அவ்வளவு பவர் இருக்கு. அந்த சக்தியை வைத்து நான் வெற்றி கொள்ளலாம். அப்போ அதுக்கு அடுத்தாற் போல பார்த்தீங்கன்னா தேய்பிரை காலங்கள் அப்படியே ஆப்போசிட் மாறிடும். இப்போ வல்லூரோட பொறுத்தளவு எடுத்துக்கிட்டோம்னாக்க அருகாமையில் இருக்கக்கூடியவன் வளர்புறையில் நண்பன், தேய்பிரையை பொறுத்தளவுல எதிரி ஆயிடும். தேய்பிரையை பொறுத்தளவுல வல்லூருக்கு வந்து கோழியும் ஆந்தையும் பார்த்தீங்கன்னாக்க சத்ரு, எதிரி சொல்லக்கூடியவன், தூரமாக இருக்கக்கூடியவன் நண்பன். அதுபோல ஆந்தைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வல்லூர், மயில் பார்த்தீங்கன்னாக்க எதிரி, தூரமாக இருக்கக்கூடியவன் நண்பன். அதுபோல மயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவன் எதிரி, தூரமாக இருக்கக்கூடிய கோழி, வல்லூர் நண்பன். அதுபோல காகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோழியும் மயிலும் எதிரி, தூரமாக இருக்கக்கூடியவன் நண்பன். கோழிக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவன் எதிரி, தூரமாக இருக்கக்கூடிய மயில், ஆந்தை நண்பன். அப்ப அப்படியே ஆப்போசிட் வளர்முறையிலும் தேய்முறையிலையும் பார்த்தீங்கன்னாக்க அது அப்படியே மாறிடும். அப்போ இந்த காலகட்டங்கள்ல நாம எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்து தேய்பிரை வளர்பிறை காலங்களில் நம்ம சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்க தாம்பத்தியம் சிறப்பதற்கு தாம்பத்திய காலங்கள்ல புதிதாக திருமணமானவர்கள் தாம்பத்திய காலங்கள்லயோ அல்லது திருமணமான கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவுகளை மேம்படுத்துவதற்காக இந்த பஞ்சபட்ச சாஸ்திரங்கள் முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தை வைத்து நாம நம்முடைய சக்தியை பெருக்கிக் கொண்டு தாம்பத்திய வாழ்க்கையில் நாம் வந்து சிறப்பாக ஈடுபடலாம். தாம்பத்தியம் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கணவன் மனைவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது தாம்பத்திய வாழ்க்கை. இந்த தாம்பத்திய வாழ்க்கையிலும் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்குது, எத்தனையோ குடும்பங்கள் கணவன் மனைவி பிரிந்து போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து அவர்களுக்கு ரொம்ப ஒரு உதவிகரமானதாக இருக்கும். அப்போ அந்த பஞ்சபட்சி காலங்களில் நாம அந்த பஞ்சபட்சியில வந்து 2:24 அதாவது 2:30 நாழிகைன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் பஞ்சபட்சி என்பது பகல் நேர வேலை, இரவு நேர வேலை என்று இருக்கு. அந்த பகல் நேர வேலை, இரவு நேர வேலைக்கு தகுந்தாற் போல அந்த ஊன் பட்சி, அரசு பட்சி காலங்கள்ல ஊன் பட்சி, அரசு பட்சி காலங்களில் நாம் ஒரு காரியம் செய்தோமையானால் அந்த காரியம் வெற்றிகரமான காரியமாக இருக்கும். அப்போ அந்த ஊன் பட்சி, அரசு பட்சி காலங்கள்ல ஏன் அதை பண்றோம்னா அப்பதான் ரூலிங் டைம் நமக்கு அந்த பெர்சன்டேஜ் சக்தி, உடல் சக்தி, வலிமை போன்றவைகள் அனைத்துமே நமக்கு இருக்கும். அந்த காலகட்டங்கள்ல நாம ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்யும் போது அந்த காரியங்கள் வெற்றிகரமான காரியமாக இருக்கும். அப்போ அதற்கு தகுந்தாற் பொருள் அந்த அரசு ஊன் என்ற காலங்களில் எந்த பட்சி ரூலிங்ல இருக்கு, அந்த பட்சிக்கு எதிர்பட்சி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கணக்குல எடுத்து இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கவுன்சிலராகவோ இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ நிற்க வேண்டுமானால் அந்த அரசு பட்சி ஊன் பட்சி நாட்கள்ல இது போன்ற விஷயங்களை எடுத்து நமக்கு ஆப்போசிட் நிற்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டுக்கு அவரு எந்த மாதிரியான நாமம் கொண்டவர், அந்த நாமத்துல அவருக்கு எப்படி அவருடைய பெயர் நாமத்தை வைத்து அவரை நாம் எந்தெந்த காலகட்டங்கள் நாமினேஷன் செய்ய வேண்டும், எந்தெந்த காலகட்டங்கள் நாம் பரப்புரை செய்ய வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம
இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலமாக வெற்றியை கொள்ளலாம். அப்போ வெற்றி நாம் அடைவதற்கு இந்த பஞ்சபட்சி மிகவும் முக்கியமானதாக அங்க இருக்கு. இந்த பஞ்சபட்சியை வைத்து வெற்றியை அடையலாம், முழுமையாக 100% வெற்றி அடையலாம் என்பதற்காக மட்டுமே சித்தர் பெருமகனார்கள் அதற்கான வழிமுறைகளையும் சொல்லி கூறி வச்சிருக்காங்க. இது யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இதை பத்தி வீடியோக்குள்ள அதிகமா யாரும் போடுறதில்லை. வெற்றி கொள்வதற்காகவும் தாம்பத்திய வாழ்க்கைகள் சிறப்பதற்காகவும் தோல்வி அறியாமல் வெற்றி கொள்வதற்காக மட்டுமே இந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்களை சொல்லி வைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூலிகை அல்லது ஒரு வேர் சம்பந்தப்பட்டது நாம எடுக்கணும் அப்படின்னாக்கா அதற்கான முறைகள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதை வைத்து அந்த காப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த காப்பு கட்டி அதை முறையாக எடுத்து அதற்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் சித்தர் பெருமானார்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மந்திரங்களை எல்லாம் நாம் உபயோகித்து தான் அந்த பஞ்சபட்சிக்கு உயிரோட்டத்தை கொடுத்து அந்த வெற்றிகளை குவிப்பதற்கு நமக்கு அது உறுதுணையாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டங்கள் என்பது இது போன்ற விஷயங்கள் அனைத்தையும் நாம் செய்து வெற்றி கொள்ளலாம் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும். அதனால இது ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் இது மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொருடைய குடும்பங்களில் பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட கன்சல்டிங் நீங்க சங்கர நாராயண ஆஸ்ட்ரோ ரிசர்ச் நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோலையும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் காலம் அறிந்து நாம் செயல்படுவது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலகட்டங்களில் அதை நாம் செய்தோமையான வெற்றிகளை நாம் எளிதில் குவிக்கலாம் என்பதை கூறி உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். நன்றி. வாழ்க வளத்துடன். வணக்கம்.